வணக்கம் மக்கள்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஹார்ட்வேர் வாலெட் பத்தி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி கிரிப்டோ வாலெட் பத்தி போட்டிருந்தேன். அதில வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாலெட் லைக் ஹார்ட்வேர் வாலெட், சாஃப்ட்வேர் வாலெட் அத பத்திலாம் நம்ம பேசியிருந்தோம். பப்ளிக் கீ, பிரைவேட் கீ அதெல்லாம் சொல்லிட்டு. அதில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேப்பர் வாலெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பேப்பர் வாலெட் வந்து ஒன் ஆஃப் த செக்யூர் வாலெட் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் அகைன், நான் வந்து இது எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ் யூஸ் பண்றேன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு செக்யூர்டுன்னு தெரியாது. ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த பேப்பர் வாலெட் ஜெனரேட் பண்ணிட்டு, அதில ஏதாவது நீங்க வந்து கிரிப்டோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஆ ரிஸ்க் தான் அது. அது நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அது. ஓகே. இது நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் வாலெட் கிரியேட் பண்ணது பார்க்க போறோம். பிட்காயின் நம்ம பார்க்க போறோம். பிட்காயின்ல எப்படி பண்றது, ஈத்தீரியம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அகைன் பிட்காயின்ல இந்த வாலெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து நம்போ blockchain.com அந்த மாதிரி வெப்சைட்ல வந்து ஆட் பண்ணி இந்த வாலெட்டை ட்ரான்சாக்ட் பண்ணுறது, அதையும் நம்ம பார்த்துடலாம். பிட்காயின், ஈத்தீரியம் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் ரொம்ப லென்த்தியாக போயிடும் வீடியோ. அதுக்கப்புறம் வேறு டைப்ஸ் ஆஃப் காயின் ப்ரோ, இதெல்லாம் வெறும் பிட்காயின், ஈத்தீரியம் தான் பண்ண முடியுமா, மற்ற காயின்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டவங்களுக்கு இருக்குது. நீங்கள் மற்றதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் லைட் காயின், அதுக்கப்புறம் ERC20 டோக்கன்ஸ், இதுக்கெல்லாம் கூட நீங்கள் பேப்பர் வாலெட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதெல்லாம் வந்து வெப்சைட் தான், சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். அந்த வெப்சைட் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பிட்காயின் நம்ம பார்த்துடலாம். ஸோ பிட்காயின் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா, bitaddress.org அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே என்டர் பண்ணுறோம். நீங்கள் என்டர் பண்ணிட்டு மவுஸ் மூவ் பண்ணோடனே இந்த டாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த டாட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்லேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அதை எடுத்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மாறுது, இந்த டெக்ஸ்ட்லாம் மாறுது இல்லைங்களா? இதுதான் வந்து அவங்க அந்த கோஆர்டினேட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு ஒரு ரேண்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் போட்டு அது என்கிரிப்ட் பண்ணி, அந்த என்கிரிப்ட்ல பண்ணி வந்த கீ தான் இது. இதுதான் வந்து உங்களோட பிரைவேட் கீ வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரேண்டம்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மவுஸ் கண்ட இடத்துல நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டும் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெக்னிக்கலி இந்த கீயை திருப்பி அவங்க ஜென்ரேட் பண்ணணும்னா இதே எக்ஸாக்ட்லி மவுஸ் மூவ்மெண்ட் அவங்க பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாக்டாக அவங்க டைப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டுமே இந்த கீ ஜென்ரேட் ஆகும். அதையும் தாண்டி சில ரேண்டம்னஸும் இதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு கீ ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த மவுஸ்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த 100% மாறிடும். 100% மாறினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வாலெட் அட்ரஸ் இங்கே வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய வாலெட் அட்ரஸ். இதுதான் உங்களுடைய ப்ரைவேட் கீ. இந்த ப்ரைவேட் கீ தான் யாருக்குமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிற நீங்கள் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து காணாமல் போயிடும். ஸோ அகெயின் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. பிரிண்ட் பண்ணும்போது இந்த பிரிண்டர் வந்து ஆன்லைனில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆஃப்லைனில் பண்ணுங்கள், அது வந்து செக்யூர்டான பிரிண்டரில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அகெயின் நீங்கள் வந்து blockchain.info, blockchain.comல போயிட்டு நீங்கள் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாலெட் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அகெயின் நீங்கள் ஒரு அட்ரஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு நீங்கள் அட்ரஸ் நீங்கள் கிரியேட் பண்ணால் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு அட்ரஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ டெக்னிக்கலி இதுதான் வந்து பேப்பர் வாலெட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, பிரிண்ட் பண்ணிக்கலாம். சேஃபாக அப்படின்னு கேட்டால் கொஸ்டினபிள். அகெயின் இப்போது இந்த இன்டர்நெட்டில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். இது டெக்னிக்கலி இந்த ஸ்க்ரீனை யாராவது கிராப் பண்ணியிருக்கலாம், மால்வேர் இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாம். இல்லைனா வந்து வேறு ஒரு மால்வேர் சாஃப்ட்வேர் வந்து உங்களுடைய ப்ரௌசருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டே இருந்திருக்கலாம். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தேட் இந்த அட்ரஸே நம்மளுக்கு வந்து இவங்க எந்த அளவுக்கு செக்யூர்டாக இது வந்து அவங்க சைடில் அவங்க காப்பி பண்ணிக்கலன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆல் சேர் அண்ட் டன் இன்னைக்கு நம்ம எஜுகேஷனல் ரீசனுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் நீங்கள் வந்து இது பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேப்பரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட் யுவர் ஓன் ரிஸ்க். அப்புறம் அந்த பேப்பர் வாலெட்டில் நல்லா அழகாக இருந்தது ப்ரோ, கலர் கலராக இதில் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே மேலே பேப்பர் வாலெட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே ஸோ 18 இதுதான் வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேட் கீ. ஸோ இந்த ப்ரைவேட் கீயும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை வாலெட் நீங்கள் கிரியேட் பண்ணாலும். ஸோ இப்போ வந்து 4 அட்ரஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து இல்லை 5 அட்ரஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். அகெயின் டிஃப்ரெண்ட் வாலெட் அட்ரஸ் இருக்குது. அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் கீ இருக்குது. அகெயின் அட்ரஸஸ் பெர் பேஜ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஒன்று தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு பேஜில் வந்து 1 இருக்கா மாதிரி. அகெயின் ஃபாஸ்ட் பேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிரிப்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, அதனால் இப்போதைக்கு அதை நம்ம பார்க்க வேண்டாம். அகெயின் உங்களுக்கு வந்து இது வேண்டாம், இந்த ஆர்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைட் ஆர்ட் அப்படின்னு கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும், ப்ளைனாக வரும், ப்ளைன் டெக்ஸ்ட்டில் வரும். ஸோ நம்ம வந்து ஆர்ட்டோட பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அகெயின் இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. பல்க் வாலெட் அப்படின்னு இருக்குது. ஸோ பல்க் வாலெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாலெட் அட்ரஸ். இப்போ வந்து
உங்களுக்கு ஒரு 50 வாலெட் அட்ரஸ் வேணும். ஒரு 50 பேருக்கு நீங்க வாலெட் அட்ரஸ் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அ ஜெனரேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50 வாலெட் அட்ரஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அ இதான் வந்து உங்களோட வாலெட் அட்ரஸ். இதான் வந்து பிரைவேட் கீ. ஒவ்வொரு வாலெட் அட்ரஸ்க்கும் ஒரு டிஃபரெண்ட் பிரைவேட் கீ உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பல்க்கா நீங்க ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இத பண்ணிக்கலாம். பட் அகைன் இதோட யூஸ் நான் எதுவும் பார்க்கல. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் அது எஃப்ஏக்யூலாம் இருக்கு. ஏன் இன்னும் நெறைய பேர் வந்து பல்க் பண்றாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் பிரெயின் வாலெட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து நீங்க பாஸ் ஃப்ரேஸ் வந்து நீங்க குடுக்கணும். அகைன் இது வந்து இந்த பாஸ் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஜெனரேட் பண்றாங்க ஆக்சுவலி. ஒரு பிரைவேட் கீ. அந்த பிரைவேட் கீ வந்து இந்த ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் மூலியமா மட்டுமே உங்களால வந்து எடுக்க முடியும். அகைன் இதோடைய செக்யூரிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா, இது வந்து டெக்னிக்கலி ஒரு பாஸ்வேர்ட் கிராக் பண்ற மாரி தான். நீங்க வந்து பாஸ்வேர்ட் குடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பாஸ்வேர்டு தான் வந்து அ கிராக் பண்ண முடியும் இல்லையா? இப்போ Facebook, Twitterலாம் வந்து ஈஸியா ஹேக் பண்றாங்க. அந்த மாரி ஹேக்கபிளா இருக்கும். ஸோ அதனால நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அகைன் பேப்பர் வாலெட் இதுதான் வந்து ஓரளவுக்கு சேஃப் அப்டின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதான் ப்ரோ பேப்பர் வாலெட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ நான் பண்ட்டேன். ஆனா, இது வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே. ஸோ நம்ம இது போயிரும் ஈஸியா காப்பி பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, வாலெட் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்போ யாருக்கா குடுக்கணும்னா, இந்த வாலெட் நம்ம வந்து குடுப்போம். இதான் வாலெட். இந்த வாலெட் நீங்க வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் அனுப்புறாங்க. இந்த பணத்த நீங்க வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணணும். இல்லனா வந்து அத வந்து அ அ செல் பண்ணிட்டு யுஎஸ்டிடியா மாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து blockchain.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? அங்க போயிட்டு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கங்க. சைன் அப் பண்ணிட்டு கேஒய்சி இருக்குன்னு நெனைக்கிறேன். கேஒய்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அ உங்களுக்கு அந்த லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வாலெட்குள்ள போங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த வாலெட்குள்ள போய் முடிச்சதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அ இந்த இடத்துல மேல இங்க இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு ப்ரொஃபைல் மாரி இருக்கும். அந்த ப்ரொஃபைல் வந்து வாலெட்ஸ் அண்ட் அட்ரஸஸ் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த இடத்துல பிட்காயின் வாலெட்ஸ்ன்னு இருக்கும். நெறைய இங்க இருக்கு. ஸோ, பிட்காயின் இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இம்போர்ட் அட்ரஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க கிளிக் ஆன் இம்போர்ட் அட்ரஸ். இந்த இம்போர்ட் அட்ரஸ்ல நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம், நீங்க பேக் டூ அந்த பேப்பர் வாலெட். பேப்பர் வாலெட்ல இந்த அ பிரைவேட் கீ இருக்கு இல்லைங்களா? இந்த பிரைவேட் கீய இங்க கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நீங்க லேபிள் குடுக்கணும். நான் லேபிள் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, பிடிசி பேப்பர் வாலெட். ஓகே. அ ஸோ பிரைவேட் கீ வாலெட் அப்படின்னு குடுத்துறோம். இம்போர்ட் பிரைவேட் கீ அப்படின்னு குடுத்தா, அட்ரஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்க பாருங்க பிடிசி பேப்பர் வாலெட். இதுதான் வந்து அந்த அட்ரஸ் நம்ம வாலெட் அட்ரஸ். அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இஃப் யூ கோ பேக் ஹியர், இதான் நம்மளோட அட்ரஸ். அந்த அட்ரஸும் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல யாராவது பணம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, இந்த பேலன்ஸ் இங்க காமிச்சிரும். அந்த பேலன்ஸ் இங்க காமிச்சதுக்கப்புறம், இங்கருந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கருந்து இங்க அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க பிடிசி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல வாலெட் காமிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரம்ல வந்து இப்போ நீங்க வந்து பிடிசி பேப்பர் வாலெட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதில இருக்க பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் வந்து யாருக்கு நீங்க அனுப்புறீங்களோ, இப்போ வந்து ஒரு வாலெட்லேருந்து இன்னொரு வாலெட் நீங்க அனுப்புனீங்கன்னா, அது போட்டுட்டு அமௌண்ட் எவ்வளோ நீங்க யுஎஸ்டி இல்லன்னா வந்து பிடிசி. இப்போ வந்து ஒரு பிடிசி நீங்க அனுப்பணும் அப்படின்னா, அத நீங்க போட்டு டீட்டெயில்ஸ போட்டு கன்டின்யூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நார்மல் ப்ராசஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கலாம். இதுதான் வந்து பேப்பர் வாலெட் வந்து நீங்க எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்து இம்போர்ட் பண்ண போறதில்ல. சும்மா சேஃப்டியா வச்சுக்க போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஜெனரேட் பண்ணிட்டு அந்த பணத்த அனுப்பிச்சுட்டு அத அப்படியே நீங்க வச்சுக்கலாம். பட் அகைன் ரிஸ்க் இருக்கு. ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதிலேயே வந்து இங்க ரெபாசிட்டரியில ஒரு ஜிப் இருக்கு. இந்த இதில வந்து நெறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃப்லைன் வெர்ஷனும் இருக்கு ப்ரோ. இதில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்லைன்ல இல்லாம நீங்க வந்து இந்த கீய நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். என்கிரிப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க பார்த்துக்கங்க. இத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த அட்ரஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். bitaddress.org. ஓகே. இதே மாதிரி ஈத்தீரியம்க்கு ஏதாவது இருக்கா ப்ரோ அப்படின்னா, நம்பகரமா இருக்கான்னு தெரியல. ஈத்தீரியம்க்கும் நெறைய இருக்கு. ஈத்தீரியம் பேப்பர் வாலெட் டாட் இடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து ஈத்தீரியம் பேப்பர் வாலெட் ஜெனரேட்டர். பேப்பர் வாலெட் eth.com அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க யூசுவலி நீங்க அந்த என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ஜெனரேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். நீங்க பாட்டு வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இதில ரேண்டம்னஸ் கிடையாது ஆக்சுவலி. அன்பார்ச்சுனேட்லி இதில வந்து ரேண்டம்னஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. தே செட் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டட் ஒன்லி இன் யுவர் ப்ரௌசர். உங்க ப்ரௌசர்குள்ள தான் கம்ப்யூட் ஆகுது இதெல்லாம். நத்திங் லீவ்ஸ் யுவர் மெஷின் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வி நெவர் நோ. ஓகே. இப்போ ஈத்தீரியம் அட்ரஸ் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம் பேப்பர்ல. இந்த பேப்பர்ல ஜெனரேட் பண்ணது வந்து இப்போ யாரோ பணம் அனுப்பிச்சிருக்காங்க. இதான் வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ். இந்த வாலெட் அட்ரஸ் யாருக்கோ குடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த வாலெட் அட்ரஸ் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், அவங்க வந்து உங்களுக்கு பணம் அனுப்பிச்சுட்டாங்க ஈத்தீரியம். இத வந்து நீங்க வந்து எப்படி பண்றது? அந்த பணத்த எப்படி ஆக்சஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இது வந்து நான் blockchain.comல போனேன். அங்க ஈத்தீரியம் வந்து இம்போர்ட் பண்ண முடியல. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கீஸ் மட்டும் தான் அங்க இருந்தது.
அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெட்டமாஸ்க் இல்லன்னா வந்து பைனான்ஸோடைய ப்ரௌசர் வாலெட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் வந்து மெட்டமாஸ்க்லயும், பைனான்ஸ் 2த்துலயும் காமிச்சுர்றேன். முதல்ல மெட்டமாஸ்க்ல முதல்ல வந்து பைனான்ஸ்ல பார்த்துருவோம். பைனான்ஸ்ல நீங்க வந்து இதில லாகின் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பைனான்ஸ் வாலெட்ல, இங்க மேல வந்து உங்களுக்கு அந்த ஐகான் இருக்கும். உங்களுடைய இனிஷியல் போட்டு, அது நீங்க ஈத்தீரியம் நெட்வொர்க் சூஸ் பண்ணிட்டு அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இம்போர்ட் அக்கவுண்ட்ன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இம்போர்ட் அக்கவுண்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்போர்ட் நீங்க பண்ணலாம். பிரைவேட் கீ, ஜேசன் ஃபைல் இல்லனா வந்து சேஃப்லெட்ன்னு சொல்லிட்டு. இல்ல நம்ம இப்போ பிரைவேட் கீல தான் இம்போர்ட் பண்ண போறோம். இந்த பிரைவேட் கீ முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு கோயிங் பேக் டூ த சேம் திங். இம்போர்ட் அக்கவுண்ட், பிரைவேட் கீ. ஓகே. அண்ட் தென் நான் கண்ட்ரோல் V நான் பேஸ்ட் பண்ணிட்டு, இம்போர்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த அக்கவுண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, F1 அப்படின்னு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இதே அட்ரஸ் தான். F1D91. ஸோ இங்க இம்போர்ட்டட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த அக்கவுண்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு, இப்போ நீங்க இந்த அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த அக்கவுண்ட்குள்ள யாராவது ஈத்தீரியம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அந்த ஈத்தீரியம் இங்க வரும். இங்க இருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, செண்ட் இல்லன்னா வந்து ஸ்வாப் பண்றதாகட்டும், இல்லன்னா வந்து ரிசீவ் பண்றதாகட்டும், இல்ல இதுக்குள்ளேயே நீங்க பை பண்றதா இருந்தா நீங்க பை பண்றதுங்க பண்ணிக்கலாம். பட் அகைன் இதெல்லாம் நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ ஆன்லைன்ல இருக்கிறதுனால, இதுலேருந்து மால்வேர் எதா இருந்ததுன்னா, நீங்க இப்போ காப்பி பண்ணது வந்து யாராவது கிராப் பண்றதாகட்டும், கிளிப் போர்ட்லேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. சிமிலர்லி மெட்டாமாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அதே தான். மெட்டாமாஸ்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த வாலெட் நீங்க வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈத்தீரியம் மெயின்நெட் இருக்கும். இங்க நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு, இங்க இந்த டாப்ல வந்து இந்த ஐகான் இருக்கு இல்லைங்களா? சேம் திங் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, இங்க பிரைவேட் கீ கேட்கும். அந்த இடத்துல வந்து நீங்க இந்த பிரைவேட் கீ வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ முதல்ல காப்பி பண்ணியிருக்கேன் நானு. எனிவேஸ். ஸோ இம்போர்ட் அக்கவுண்ட் குடுத்துட்டு, பிரைவேட் கீ குடுத்து நீங்க இம்போர்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் நம்பர் 2 இது. நீங்க வந்து அக்கவுண்ட் நம்பர் 1 வந்து நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதான் வந்து அக்கவுண்ட் நம்பர் 1. ஸோ அகைன் நீங்க இந்த அக்கவுண்ட் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதையும் டெலீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ரிமூவ் அக்கவுண்ட். ஸோ நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. ஓகே. ஸோ இதான் வந்து மெட்டமாஸ்க்ல ஈத்தீரியம் வாலெட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அகெயின் இதுலயே வந்து நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெப்சைட் இருந்தது. அது வந்து pwall.org அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்ல நான் குடுத்துறேன். இதுலயும் வந்து நீங்க ஈத்தீரியம் பண்ணிக்கலாம். இந்த ஈத்தீரியம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஆஃப்லைன் வெர்ஷன் இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஆஃப்லைன் நீங்க இப்ப ஜெனரேட் பண்றது வந்து ஆஃப்லைன்ல இன்டர்நெட் இல்லாம நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது நீங்க ட்ரை பண்ணணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதுலயும் சேம் திங். நீங்க இப்ப எப்படி ஜெனரேட் பண்ணீங்களோ அதே தான். உங்களுக்கு வந்து ஒரு வாலெட் அட்ரஸ் கிடைக்கும். ஒரு பிரைவேட் கீ கிடைக்கும். இதான் வந்து இங்க நீங்க pwall.orgல ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். paperwalletcrypto.com அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சேம் சைட். நம்ப இங்க பேப்பர் வாலெட் டிடிஹெச் பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேப்பர் வாலெட் கிரியேட் பண்றதுக்கு வந்து எந்த காயினுக்கு வேணா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் பண்ணியிருக்காங்க. அகைன் எந்த அளவுக்கு செக்யூர்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் காயின் நீங்க பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைட் காயின் கிளிக் பண்ணீங்கன்னா, லைட் காயினுடைய ஒரு ஜெனரேட் பண்ணும் இந்த அட்ரஸ். ஸோ அகைன் நீங்க லைட் காயின் வந்து நீங்க எங்க ஆட் பண்ண முடியுமோ அத அந்த பிரைவேட் கீ ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் பிளாக் செயின்ல வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா என்னால பண்ண முடியல டூ பி ஹானஸ்ட். இது இவ்வளோ தான் இருந்தது இதுக்குள்ள. 4 தான் பிட்காயின் கேஷ், ஈத்தீரியம் அண்ட் ஸ்டெல்லர். வேற நெறைய எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ள நீங்க வந்து அத பண்ண முடிஞ்சுதுன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வந்து நெறைய அதர் காயின்ஸும் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். பட் அகைன் இது நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அட்ரஸ இம்போர்ட் பண்ற மாதிரியான இடம் இருந்தா மட்டுமே நீங்க பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண முடியாம பிரைவேட் கீ இம்போர்ட் பண்ண முடியாம போயிருச்சுன்னா, அந்த பணம் வந்து உங்களுக்கு அப்படியே பிளாக் ஆயிரும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம்.